இதுதான் ட்ரெண்டா? சும்மா சொல்லக்கூடாது, நல்லதா இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? இங்க சும்மா இருந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கானா இவன்? நேத்ரன், ஐயோ அப்பா, ஏன் இந்த அளவுக்கு கோவமா என்ன பாத்துட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ அங்க? ரீல்ஸ் பாக்குற வேலை தானா காலையிலேயே எழுப்பி உனக்கு? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்னு என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா நீங்க ஹால்ல போய் இரு, கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்க, அதான்ப்பா இருந்தேன். ஓ, அதனால ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பல்ல? அது அது வந்து அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். இது என்ன போன் பாக்குற வேலை உனக்கு? ரீல்ஸ் எல்லாம் பாக்குற வயசா இது? என்னடா இது, ரீல்ஸ் பாக்குறது கூடமா வயசு இருக்குது? இன்னும் முகம் ரொம்ப கோவமா தான் இருக்குது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. போதும், அந்த போன் எடுத்து வை. அதோ எடுத்து வைக்கிறேன்ப்பா. சொல்லுங்கப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இல்ல, உனக்கு கொஞ்சம் வேலை வச்சிருக்கேன், அதனாலதான் லீவ் போட சொன்னேன். நான் கொஞ்சம் பிஸி. ஏன்னா உங்க அக்காவை இன்னைக்கு கொஞ்சம் வேலையில கொண்டு காமிக்கணும் எல்லாம். இன்னில இருந்து உங்க அக்கா வேலைக்கு வர போறாங்க. சோ அவளுக்கு கொஞ்சம் காமிக்கிறதுனால இன்னைக்கு முக்கியமான வேலையை என்னால போய் பார்க்க முடியாது. நான் உன்னதான் அனுப்புறேன், பத்திரமா முடிச்சிட்டு வா அந்த வேலையை. கரெக்டா? அப்படியா, சரிங்கப்பா. என்ன வேலை? பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேலி ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது, தரேன். அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு முடிச்சு கொடுத்தே ஆகணும், சரியா? இன்னைக்கு ரொம்ப முக்கியம், அது தேவை. சரிங்கப்பா. சரி, நான் கிளம்பும் போது என் கூடயே கிளம்பி வந்துரு. சும்மா லேட் பண்ணிட்டு இருக்காத. நீ லேட் பண்ற டைம் வரையெல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்க அக்காவையும் சேர்த்து கிளம்ப சொல்லு. சரிங்கப்பா, சொல்லிடுறேன். வா கவி, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரிம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போ. என் பிள்ளை எங்க போய் என்ன வேலை செஞ்சாலும் நல்லபடியா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல நல்லபடியா வேலை பார்த்துட்டு வா, சரியா? கரெக்டா பாரு, தப்பு எதுவும் பண்ணிட்டாத. அப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க, அங்க இருந்து எல்லாரும் முன்னாடி திட்டுவாங்க. சரிங்கம்மா. சரிம்மா, அப்பா பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து போயிட்டு வாங்கல்ல எல்லாரும். சரிம்மா. கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்தே பயமா இருக்குதுடி. ஏன்டி லூசு? நேத்து முகத்துல அந்த பேப்பர் ஒட்டுச்சுல, அதுல இருந்து பயம்டி. சம்பவம் இன்னும் மறக்கல போலயே மேடம்க்கு. மறக்க முடிய காரியமா அது? யாம் இருக்க பயமே, இந்த சரவணன் இருக்க பயமே. எது சிரிப்ப நாயே? உன்னை பார்க்கும்போது தான் எக்ஸ்ட்ராவே பயம் வருது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல மேடம். உனக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவளை பார்த்தா மட்டும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன்டி. நேத்து உன் தம்பி மேட்ரு என்ன ஆச்சு? நீ வேற ஏன்டி அதை போய் கேக்குற? அப்படியே நேத்து சமாளிச்சாண்டி, அப்படியே திக்கி திணறி ஏதோ நல்லா எழுதுன மாதிரியே ஒரு சீனை போட்டான். அவன் நல்லா எழுதிருக்க மாட்டான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆமா, ஆனா நான் அம்மா கிட்ட அப்படி ஒண்ணு எதுவும் பெருசா போட்டுலாம் கொடுக்கலடி. அப்படி நான் சிம்பிளா விட்டுட்டேன். அம்மாவை கேட்க மட்டும் வச்சேன், எப்படிமா கேளுங்கம்மா அப்படின்ட்டு, அவன் எப்படி எழுதியிருக்கான்னு. அப்ப கேட்டாங்க. கேட்டப்போதான் அந்த வர இருந்து சமாளிச்சுக்கிட்டே இருந்தாரு. பாவண்டி, பாவம்னு தோணுனதுனாலதான் விட்டேன்டி. இல்லாட்டினா நான் நல்லா போட்டு கொடுத்துருப்பேன். நல்ல வேலை பாவன் பார்த்து விட்டியே. அவன் லாஸ்ட்ல என்கிட்ட கேட்டான்டி, குந்தாணி நீ தானே இலக்கி விட்ட அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டேன். இரு நாளைக்கே விதன் கிட்ட வந்து நான் போட்டு கொடுக்குறேன். உன்னை போட்டு கொடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சமாளிச்சிருவேன் ஈஸியா. என் தம்பி தானே. நல்ல அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட், புரிஞ்சிச்சுல? இந்த டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. எஸ் மேம், முடிச்சாச்சு. குட் ஸ்டூடெண்ட். இது வந்துட்டு இந்த இன்டர்னலுக்கு கண்டிப்பா நான் கேட்பேன், எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இது செம்ல கூட வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே மேம். மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுமா. நான் அங்க வரட்டா? இருமா, நானே வரேன். சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு? மேம், இந்த டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டயக்ராம் வந்துட்டு எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது, லாஸ்ட் டயக்ராம் மட்டும். கொடுங்க பாக்கட்டும். இல்லம்மா, இதுதான் கரெக்ட், இப்படிதான் வரும். ஏன்னா இதோட ரெசல்யூஷன்ஸ் வந்து எது இருக்கோ அதை பொறுத்து தான் இதோட டயக்ராம் சேர்த்து வரும். ஓ, ஓகே மேம், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட், வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம், கேளுங்க. மேம். ஓகே, குட். சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட், இது வந்துட்டு இன்டர்னலுக்கு கண்டிப்பா வரும், நான் கேட்பேன். ஆனா செம்ல வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் உண்டு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே மேம். இன்னைக்கு கரெக்டா புரிஞ்சிச்சு பத்தியா? சூப்பரா இருந்துச்சுல? ஆமாண்டி, இந்த டயக்ராம் மட்டும் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இப்போ ஓகே, நான் கிளியர் ஆயிட்டேன்.
டவுட் இருக்கும் போதே நம்ம கேட்டு அப்பவே சரி பண்ணிட்டோம் வச்சுக்கேன், நமக்கு பிரச்சனை இல்லை. பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தியா நேற்று நான் உள்ளதை நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சி அப்புறம் அதை நான் கேட்காமலே விட்டுட்டேன். இன்னும் மேம் கிட்ட ஒரு நாள் பார்க்கும்போது கேட்கணும் அதை பத்தி. ஆமாண்டி, அதை பத்தி கண்டிப்பா கேட்கணும். வேற நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் இன்டர்னல்ல மார்க் குறையும்டி, இப்பவே கேட்டு வச்சுக்கிறது தான் நல்லது. ஆமாண்ணே, அவங்க சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா? நான் சொல்றது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்கண்ணே. அவங்க சொல்றது நான் ஒண்ணு கேட்கலனாலும் அவ்வளவுதான். நானு என்ன போட்டு திட்டுவாங்க, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். அப்படியா? நீ பேசுறதே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. வரும்ண்ணே, வரும். என் நிலைமை எல்லாருக்கும் சிரிப்பாதான் வரும். பேசுறது பாரு, பெரிய ஆளுங்களை மாதிரி பேசுறான். பெரிய ஆளுங்க மட்டும்தான் பெரிய ஆளுங்க மாதிரி பேசணுமா? நான் பெரிய ஆளு மாதிரி தான் பேசுவோம். டேய், அப்பெல்லாம் பேசக்கூடாதுடா. நீ சின்ன பையன்ல, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசினாதான் நல்லா இருக்கும். சரியா? அண்ணே, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன போய் சின்ன பையன் சொல்றீங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தெரியுமா? அப்பனா நான் பெரிய பையன் தானே அர்த்தம். ஆமா சார், நீங்க பெரிய பையன் தான். அப்படி ஒத்துக்கோங்க, நான் பெரிய பையன். இன்னொரு வாட்டி என்ன சின்ன பையன்லாம் சொன்னீங்க, அவள்தான் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ, பயமா இருக்குடா. டென்ஷன்லாம் ஆகாத. சரி சரிண்ணே, நீங்க பயப்படாதீங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் டென்ஷன் ஆக மாட்டேன், சரிங்களா? சரிடா தம்பி. அண்ணே, உங்களெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்களா? என்னையும் எல்லாரும் திட்டிருக்காங்கடா. சின்ன வயசுல எல்லாம் நான் எவ்வளவு திட்டு வாங்குவேன் தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? நீங்களும் திட்டு வாங்குவீங்களா என்ன மாதிரியே? என்னென்ன அடிலாம் வாங்கிருக்கீங்க? ஆமா, பின்ன அடி வாங்காம எப்படி? சின்ன வயசுனா அடி வாங்கணும். அப்பதான் நிறைய மெமரிஸ் எல்லாம் நமக்கு கிரியேட் ஆகும். என்னது மெமரிஸ் கிரியேட் ஆகுமா? அண்ணா, என்ன சொல்றீங்க? நீ அடி வாங்கினது இல்லல்ல, அதான் இப்படி கேக்குறியே. அடி வாங்கணும். நமக்குலாம் வீர தழும்புகள் வேண்டாமா? நமக்குன்னு ஒரு ஹிஸ்டரி வேண்டாமா? அதுக்காகவாவது அடி வாங்கு, சரியா? என்னடா இவரு அடி வாங்குன்னு சொல்றாரு? என்னடா அங்க தனியா முனைறிட்டு இருக்க? மொழியே மாறிடுச்சு. பயந்துட்டு இருக்க போல. டேய், நான் சும்மா சொன்னேன்டா. இதுக்கு ஏன்டா முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்? முகம் உடனே மாறினதை பாக்கணுமே. உருன்னு ஆகிட்டான். சரி சரி, கலாய்க்க மாட்டேன். இல்லடா தம்பி, எனக்கு ஒரு தம்பி இருக்கா, ஒரு தங்கச்சி இருக்கான். ஆமாண்டா, நான் தான் எங்க வீட்டுல பிக் பாய். என் தம்பி வந்துட்டு ஸ்கூல் 10th படிக்கிறான். என் தங்கச்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. ஆமா, பின்ன நானே எவ்வளவு பெரிய பையன் ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி இருப்பாங்க தங்கச்சி தம்பி? உன்ன அளவுலயா இருப்பாங்க? அதுவும் சரிதான். அண்ணா, அங்க ப்ளூ கலர் ஷீட் போட்ட வீடு ஒண்ணு இருக்குல்ல, அங்க நிறுத்துங்க. இங்கதானே சொன்ன மாதிரி கரெக்டா வந்து நிறுத்திட்டீங்க. இங்கதான் உங்க வீடு இருக்குதா? நான் இந்த பக்கம் தான் டெய்லி ஆட்டோல போவேன். அப்படியா? ஆமா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலயே எங்க வீடும் இருக்கு, தெரியுமா? அண்ணா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இங்க இருந்து மிஞ்சி போனா ஒரு 5 minutesல வீட்டுக்கு போயிடலாம். அண்ணா, சூப்பர்ண்ணா. அப்ப 2 பேரும் கிட்ட கிட்ட தான் இருந்திருக்கோம் போல நாள். சரி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வான்னு. வந்துட்டா போச்சு. நானு என் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். நானும் என் தங்கச்சி வரும்போது ஜாலியா இருக்கும். சரிங்க சார், வாங்க வாங்க. சரிடா தம்பி, பார்த்து வீட்டுக்கு போ. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா. சரிடா, பார்த்து போ. சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல கவி? புரிஞ்சுதுப்பா. ஓகே, நல்லது. இதே போல எல்லா ஒர்க்கையும் டெய்லி கரெக்டா பண்ணிடணும், சரியா? இல்லாட்டி பெண்டிங் ஆகும். பெண்டிங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியா சிம்பிளா எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு
எல்லாத்தையும் கரெக்ட் வைஸா பண்ணிட்டே இருந்தாதான் அடுத்து வர ஒர்க்கையும் சீக்கிரமா முடிக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணு. இன்னைக்கு நீ கரெக்டா பண்ணிட்ட, எல்லா நாளும் கரெக்டா பண்ணுவேன்னு இல்லை, ஆனா எல்லா நாளும் கரெக்டா பண்ணி தான் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி முடி, சரியா? சரிங்கப்பா. சரிம்மா, கொஞ்ச நேரம் பில்லிங் பார்த்துக்கோ. பில்லிங் பார்த்து முடிச்சிட்டு அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல போய் பாரு. லெஃப்ட் சைட் கார்னர்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன பொருள் எல்லாம் நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் அதை பாரு ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் ஒரே நாள்லயே கத்துக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ. ஆனா கத்துக்கணும், தப்பு பண்ணாம வேலையை பார்க்கணும். அப்படி நினைச்சிட்டு வேலையை பாரு, ஓகேவா? சரிங்கப்பா. அப்புறம் ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்க கூடாது, லிமிட்டா தான் வச்சுக்கணும், சரியா? சரிம்மா, இனி நீ பேலன்ஸ் நான் சொன்னல அதெல்லாம் போய் செய்ப்போம். சரிங்கப்பா, போறேன். நாலு கடை ஏறி இறங்கிட்டேன். அம்மா சொன்ன மாவு கிடைக்கவே இல்லை. அதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது, அங்க போய் கேட்டு பார்ப்போம். இந்த கடையிலயும் இல்லைன்னா அம்மாட்ட போயிட்டு இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான். சூப்பர் மார்க்கெட் இந்த வார கடவுளே, இந்த கடையிலயாவது அம்மா கிட்ட மாவு இருக்கணும் சாமி. இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கு, கடையிலேயே இல்லாத மாவு கேக்குறீங்களேன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போகும்போது தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போகணும். என்ன என்னமோ மாறி இருக்கு இந்த கடைக்குள்ள போகும்போது.